சாலிவரம் பாய்ஸ் வர்சஸ் டிபி சமுத்திரம் பாய்ஸ். சாலிவரம் பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சுமே 3 ஓவர் சொல்லியிருக்காங்க. 3 bowler யூஸ் பண்ணுவோம், ஈச் ஒன். ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த், அந்த ஸ்ட்ரைக்கில் நிதின், பவுலிங் எல்லாம் நாட்டி. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் ஸோ ஒரு நல்ல வேரியேஷன். ஆம்பையர் அங்கே நோ பால் கொடுத்துருக்காரு. ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் நல்லா நோ பால்ஸ் போயிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரீட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க டிபி சமுத்திரம். அதில் இன்சைட் அவுட் கேப்பில் போயிருக்கு. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. இந்த மேட்சில் ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி பிரசாந்தோட பேட்டில் தான் இருக்குது. செகண்ட் ஒன் 4 ஷாட்டுங்க. கரெக்டாக பிக் பண்ணார் பேட்டை. ஸோ பவுண்டரிக்கு அப்புறம் 6 வந்துருக்கு பிரசாந்தோட பேட்லேருந்து. தேர்ட் ஒன் ஃபஸ்ட் 2 பால் 10 ரன் வந்துருக்கு. தடவை கரெக்டாக கெஸ் பண்ணலை. ஃபோர்த் ஒன் இருக்குல்ல ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த பால் ஒயிட் +1 நல்லா வேரியேஷன், நல்லா லைக் கட்ட டாட் பால். ஸ்டிக்கர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 2 நல்லா லைக் கட்ட டாட் பால். லாஸ்ட் 1 மோர் ஹையாக போயிருக்கு ஃபைன் லெக்கில். ஸோ அவங்க ஃபீல்டரே இல்லைங்க. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 பவுண்ட்ரி ஒரு 6 வந்துருக்கு பிரசாந்தோட பேட்லேருந்து. நல்லா ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 19 ரன் வந்துருக்கு. நல்லா ஸ்டார்ட். பவுலிங் இல்லை கேபி தயா. லெக் பை ஸ்டார்ட் பால். செகண்ட் ஒன் ஹையாக போயிருக்குங்க. ஒரு சிங்கிள் மட்டும் குயிக்காக டெலிவரி ஸ்டெம்ப் லைனில் வந்து போட்டார். சிங்கிள். இப்போ தான் கால் பண்ணியிருக்காரு. இங்கே ஈஸி 2 ஹேண்டில் போட்டு நினைக்கிறேன். ஸோ பால்க்கே கரெக்டாக கெஸ் பண்ணலாங்க. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. இந்த இடம் நித்தினோட பேட்டில் ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் 1 மோர் டெலிவரி நல்லா யாக்காருங்க. ஸோ இங்கே இருக்குது ரீசெண்டான ஓவர் கேபிக்கிட்டே இருந்து. ஸோ பவுண்ட்ரி போனால் கண்டிப்பாக நல்ல ஓவராக இருந்திருக்கும். 2 ஓவருக்கு ஸ்கோர் 27. 3 ஓவர் மேட்ச்சுக்கு இன்னும் 1 ஓவர் தான் இருக்குது. பவுலிங் இல்லை நியூ பவுலர் கடைசி ஓவர். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆம்பேடிஷன் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காரு. செகண்ட் ஒன் சரி அப்புறம் டாப் பேஜ் மாதிரி போட்டிருக்கு. 4 கேட்ச் டீப்பில் கேட்சை தெளிவாக எடுத்துக்காரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆம்பேடிஷன் டாட் பால். ஃப்ளாட்டாக போயிருக்குங்க. கிளியர் ஆயிருக்கு. க்ளீன் போல்ட். நல்லா கம்பேக். 6 கப்பல் விக்கெட் இருந்திருக்கு. செகண்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் அகைன் நியூ பேட்ஸ்மேன். நல்லா கம்பேக் 6 அப்புறம். இப்போ கடைசி பால் டாட் பால். இப்போ சமுத்திரம் 33 ஆகிருக்காங்க. சாலிவரம் பாய்ஸ் 34 ஆடணும். இப்போ 18 ஸ்ட்ரைக்கில் நாட்டி. ஸ்ட்ரைக்கில் கேபி தயா. பவுலிங் இல்லை நிதின். செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் வைடாக போட்டார். டாப் ஆயிடுச்சு. ஓய்யோ டிஸ்டன்ஸ் போயிருக்குங்க. கிளியராக இருக்குது. ஃபர்ஸ்ட் பால் 6 ஓவர் ஸ்டார்ட் பண்ணுற நாட்டி. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் கேப்பில் போயிருக்குங்க. ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்ட் பவுண்ட்ரி. 6 அப்புறம் ஓடி வந்திருக்கு நாட்டியோட பேட்லேருந்து. நல்லா யாக்கார் நல்லா கம்பேக். ஒரு சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் 30 இருக்காரு. பவுண்ட்ரி அன்ஸ்டாப்பபிள் பவுண்ட்ரி. இதெல்லாம் உதயோட பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி. இந்த உள்ள 2வது பவுண்ட்ரி. போன பால் ஒரு ஒயிட். சரியா பாலா பேட்டில். சிங்கிள் மட்டும். அகைன் ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 19 ரன் வந்துருக்கு. ஸோ டேபிள் சமுத்திரமா அவங்களும் இதே பொசிஷன்லாம் இருந்தாங்க. பவுலிங்கில் நியூ பவுலர் இருந்திருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா 15 தான் ஆடணும். க்ளீன் போல்டுங்க. ஐயோ என்ன பாலுங்க. பிச்சு பார்த்து கீழே வந்தது. கரெக்டாக கெஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. நல்லா பிரேக் த்ரூ.
ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். கேப்பில் கிளியர் ஆகிருக்குங்க. ஸோ தேவையான 6 இன்னும் கடைசி 3 பால் எடுக்கல. கடைசி 3 பாலில் ஒரு சிங்கிள், சரி 2 சிங்கிள் ஒரு 6 போயிருந்தது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 1 தான் ஆடணும். ஆக்சுவலாக காடு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறனால எடுக்கலை கடைசி 3 பால். ஸோ இன்னும் 1 தான் ஆடணும். க்ளீன் போல்டுங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். ஸோ இந்த வைடோட இந்த மேட்சை சாலிவரம் பாய்ஸ் வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச் அவனோட மேன் ஆஃப் த மேட்சை சிவா வாங்குறாரு.